வெல்கம் டு ரெஸ்லிங் கிரேசி. நான் உங்க ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ரால பால் ஹெய்மன் அண்ட் ஜே ஊசோ என்ன பேசினாங்க அப்படின்றத அப்படியே நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ணுறாங்க பயங்கர செலப்ரேஷனோட. ஜே ஊசோ உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே இங்கே இந்த இடத்துல உங்களோட ஊரில் மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோ நான் இங்கே இருக்கேன். இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் இருக்கான். லோகன் பால் நீ உள்ளே வா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜே ஊசோ லோகன் பாலை கூப்பிடுறாரு. உடனே அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக யாருமே எதிர்பாராத விதமாக பால் ஹெய்மன் உள்ளே வராரு. உள்ளே வரும்போதே மை நேம் இஸ் பால் ஹெய்மன் அப்படின்ற மாதிரி ஸோ அவர் எப்பவும் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே அவங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக உள்ளே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. குறிப்பாக ரெசல்மேனியாவில் நீ ரோமன் ரிங்ஸுக்கு துரோகம் பண்ணதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. நீ உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிஎம் பங்குக்கும் துரோகம் பண்ணியிருக்கிய அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ ரெசல்மேனியாவில் நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. அந்த இடத்துல பால் ஹெய்மன் தன்னோட நியாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிலைநிறுத்துறாரு. குறிப்பாக நான் உங்கள் கூட 5 வருஷமாக இருந்தேன்டா அந்த பிளட் லைனில். அந்த சாம்பியன்ஷிப் ரெயின் கிட்டத்தட்ட 1316 நாள் சாம்பியன்ஷிப் ரெயினுக்கு நானும் வந்து பார்த்தீங்கன்னா உழைச்சிருக்கேன். ஆனால் செத்ராலன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ரெசல்மேனியாவில் உன்னோட கசின் ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா தோத்தான் பார்த்தியா. ஸோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸோ எனக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, நீ ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்துட்ட, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து சாம்பியனை தோத்துட்டு போயிட்டா, நான் தாண்டா சோலோ சுக்காவா ஜேக்கப் ஃபாட்டோ இந்த டாங்கா பிரதர்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு முழிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேட்க சொன்னார் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பால் ஹெய்மன். ஸோ செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்காக மோத விரும்புகிறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உன் கூட இந்த சாம்பியன்ஷிப்புக்காக மோதணும்னு ஆசைப்படுறாரு. அதுலேயும் குறிப்பாக இந்த சாம்பியன்ஷிப்காக வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் எனிவேர் எனி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட மோதுறதுக்கு தயாராக இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ரோமோ கட் பண்ணுறாரு. ஸோ செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் அண்ட் சிஎம் பங்க ரெசல்மேனியாவில் பீட் பண்ணியிருக்காரு. ஸோ உன்னை பீட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நீ வேர்ல்ட் சாம்பியனாக இருக்க. ஸோ உன்னோட முடிவை சொல்லு அப்படின்னு கேட்க அந்த இடத்துல ஜே ஊசோ ரொம்பவே ஷாக்கிங்காக ஸோ நான் செத்ராலன்ஸோட இந்த சாம்பியனை டிஃபெண்ட் பண்ணணுமா, அதுவும் எனி டைம் எனிவேர் எனி பிளேஸா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஸோ இன்னைக்கே நான் மோதுறேன் அப்படின்ற மாதிரி ஸோ பால் ஹெய்மன் செத்ராலன்ஸோட சேலஞ்சை சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த சேலஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ அக்செப்ட் பண்ணுறாரு. அக்செப்ட் பண்ணதோட பால் ஹெய்மன் ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் போவார். போன உடனே செத்ராலன்ஸுக்கிட்ட அந்த சாம்பியன்ஷிப் மேட்சுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிடுச்சு. இன்னைக்கு நீங்கள் ஜே ஊசோவோட மோத போகிறீங்க அப்படின்ற மாதிரி